நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் மிதுன ராசியில் அமைகின்றன. புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசியில் அமைகின்றன. அப்போது இந்த புனர்பூசத்தினுடைய பலனை சொல்லணும்னா மிதுன ராசி பலனை சொல்லணும், கடக ராசி பலனை சொல்லணும். இப்போது மிதுன ராசியில் அதாவது உங்களுக்கு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அற்புதமான இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல காலியாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதருக்கு 10ஆம் இடம் காலியாக இருக்கிறவங்களும் ஏதாவது தொழில் பண்ணுறான், உத்தியோகம் போகிறான், ஆனால் பெரிய லெவலில் ரீச் ஆகுமா அப்படின்னா அவனுடைய ஜாதகத்தை கணித்து தான் சொல்ல முடியும். ஆனால் 10ஆம் இடத்துல ஒரு கிரகம், ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், அட்லீஸ்ட்டு பாம்பாவது இருக்கணும். பாம்புன்னா ராகுவோ கேதுவோ. அது கேது இருக்கப்படாது, ராகு இருந்ததுன்னு சொன்னால் சூப்பர். இருக்கிற இடத்த விரிவாக்கம் செய்வார் ராகு பகவான். அப்போ 10ஆம் இடத்துல ராகு வந்தாச்சு, உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய ஒரு விஸ்தீர்ணத்தை கொடுப்பார். ஒரு சின்னதாக ஒரு சந்துக்குள்ளே ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ மெயின் ரோட்டில் அந்த கடையை மாற்றி நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. கடையை மாற்றினா உடனே வெறுமனே கடையை மாற்ற முடியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருளை அதை கமாடிட்டி வாங்கி போடணும். அப்போ செலவு எக்கச்சக்கமாக ஆகும். அது ராக பகவான் இழுத்து விட்டுருவார். நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் இந்த போதும் நினைப்பீங்க, அது கட்சியில் ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கிடைக்கும். கடனை வாங்கி பெருசாக பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுக்கு. அப்போ அவர் பெரிய லெவலில் உங்களுக்கு மெயின் ரோட்லேயே கடையை வச்சு கொடுப்பார். நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் இப்படி சொன்னோம். அதாவது நம்ம சிம்பிளாக ஆரம்பிக்கலான்னு பார்த்தா கூட பெருசாக கொண்டாந்து இழுத்து விட்டுருவாருன்னு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இந்த ராகுனுடைய பெருமை. ராகு பிரம்மாண்ட நாயகன்னு சொல்கிறது அதுதான். அப்போது நீங்கள் கடகண்ணி ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே கடகண்ணி வச்சுருந்தா பெருசாக விஸ்தீர்ணம் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல இது மாதிரி தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்றது பெரிய கொடுப்பனங்க. கொடுப்பனம் இருந்தால் தான் கிடைக்கும். அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, காசு பணத்தை பார்க்க போகிறீங்க. இப்போ தொழில் காசு பணம் பார்க்கணுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமில்ல. தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணால் தான் பெருசாக லாபம் கிடைக்கும். அப்போது ஒரு திருப்பு முனை ஏற்படுத்த போகிறது. வசந்த காலம் வீசப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த ராகக்கேதுக்கு 3-11 பார்வை. ராசியை பார்க்குறார். ராசியை பார்த்து டென்ஷனாக பிஸியாக இருப்பீங்க எப்போவுமே. அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறார். அதாவது ராகு ராசியை பார்க்கல, 12ஆம் வீட்டை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு வெளிநாடு போய் தொழில் பண்ணணுமா, இல்லை உயர்கல்விக்காக போகணுமா, இல்லை உத்தியோகம் பண்ண போகணுமா அப்படின்னா தாராளமாக போங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். இப்போ ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஒரு விதி இருக்கும் பட்சத்தில், இப்பொழுது 10ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் 12ஆம் வீட்டை பார்த்து உங்களை வெளிநாடு, வெளி மாநிலம் அனுப்ப. உள்நாட்டில் இருந்தால் 1 ரூபா சம்பாதிக்கிறது, வெளிநாடு போனால் 2 ரூபா கிடைக்குமில்ல, ரெட்டிப்பு கிடைக்குமில்ல. அப்போ கண்டிப்பாக நல்லதே செய்வார் ராகு பகவான். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானம், மறைவிடம் சொல்லக்கூடிய இடம். அப்போது உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா, இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, சிபிசிஐடி, இது மாதிரி இந்த சில மறைக்கப்பட்ட விஷயங்களை உலகுக்கு வெளியில் கொண்டு வர்றது. அப்படி கொண்டாந்து அவங்களுக்கும் அந்த தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளியை தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு பேரு, புகழ், அந்தஸ்து, ரெமுனரேஷன் அரசு மூலியமாக ஒரு ரிவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை.
அது மட்டும் இல்லைங்க, இந்த 8ஆம் இடங்கிறது உங்களுக்கு ஆராய்ச்சி கல்வி. இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க நல்லா படித்து பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. ஸோ ராகு பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்து ராகு. இப்போ அரசு உத்தியோகம் தனியார் துறையில் தான் நான் இருக்கேன், உள்ளூரில் தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல இடமா ப்ரமோஷன் வாங்கி நல்ல அழகாக வேலை பார்ப்பீங்க, சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. ஆனால் பிஸியாக இருப்பீங்க. வழக்கமாக வந்து வேலை வெட்டி இல்லாமல் ஒரு சிம்பிளாக இருந்த இடம் இப்போ பார்த்தா ரொம்ப பிஸியான ஒரு சீட்டில் உங்களை மாற்றி விட்ருவாங்க. நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிர்வாகத்திலேருந்து நல்ல பேர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கீர்த்தி கண்டிப்பாக உண்டுங்க. 10ஆம் இடத்துல இது ராகு இருந்தாலே நீங்கள் அதிகமாக உழைப்பீங்க, அதிகமாக கீர்த்தி உண்டு. அது குரு வீட்டில் இருக்கிறதால படிக்கக்கூட சில பிள்ளைங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் நம்ம சொல்லியிருந்தோம். சரி, மொத்தத்தில் இந்த ராகு பகவான் நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள், அதாவது நல்ல இடமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. இல்லை இது நாள் வரைக்கும் ப்ரமோஷனே கிடைக்கல, இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். வீட்டுக்கு அருகாமையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. மேலதிகாரி சக ஊழியர்கள்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, இப்போ அந்த டார்ச்சர்லாம் இருக்காது. நீங்கள் அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் பெருமைப்பட வேலை பார்ப்பீங்க, மற்றவர்கள் பெருமைப்பட பேசுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாட்டை போட்டு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கேது பொறுத்தவரையிலையும் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போது 4ஆம் இடத்துல கேது இருந்தால் பிரச்சனை தாங்க. மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். தாயாருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும், அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு சிலருக்கு தாயாருக்கு உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் நீங்கள் ஈமச்சடங்கு செய்யணும், கர்மம் பண்ணணும்னு சொன்னால் இந்த காலம் அதுக்கான ஒரு காலமாக மாறிவிடும். ஆனால் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, அதில் ஒன்றும் குறை கிடையாது. உள்நாட்டில் படித்தா என்ன, வெளிநாட்டில் படித்தா என்ன, படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் பண்ணுறாங்க இல்லையா, வாடகை விட்டு, டாக்ஸி, ஆட்டோ, டெம்போ ட்ராவலர், பஸ்ஸு, லாரின்னு அவங்களுக்கெல்லாம் நல்லா தான் போகும். பட் இருந்தாலும் பாதியில் நின்று போய் செலவு வைக்கும். வாகனம் பழுது பார்க்கக்கூடிய செலவு, மன உளைச்சல் ஏற்படும். உங்களுக்கும் செலவு ஏற்படும். நீங்கள் உங்களுக்கு பிபி சுகர் எகிராமல் பார்த்துங்க. ரொம்ப அதிகமாக உழைச்சி காசு பணம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ராகு பகவான் உழைக்க ஆரம்பித்து கடைசியில் உங்களுக்கு சாப்பிட நேரம் இல்லை, அன்னம் தண்ணி உண்ண நேரம் இல்லைன்னு, அப்படியே உறங்க நேரம் இல்லைன்னு உங்களுக்கு டென்ஷன் ஆகி நீங்கள் பிபி சுகர் எகிரி உங்களுக்கு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பகவான் அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார். வாழ்க்கையில் நல்ல ஏன்னா அவர் குரு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார், குரு வீட்டில் தான் ராகு உட்காந்துருக்கார். அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்ல பலனையே கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ மொத்தத்தில் ராகு அளப்பரிய பலன் 75 விழுக்காடு நல்லது செய்வார். கேது பகவான் ஓன்லி ஒரு 25% தான் செய்வார். அது பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். மற்ற கான்செப்ட்லாம் மைனஸ்ன்னு சொல்லணும். அதாவது படிப்பினையை தருவார் வழியே பணத்தை தர மாட்டார். இருந்த போதிலும் உங்களுக்கு ராகு பகவான் சிறப்பாக இருக்கிறார், நல்லதே செய்ய போகிறார். உங்களுக்கு உங்கள் பக்கம் காற்று வீசப்போகுது, வசந்த காலமாக மாறப்போகிறது. கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகிறீர்கள். நீங்கள் கேதுவுக்கு கீழ்ப்பரம்பெல்லாம் போங்க, பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த 18 மாத காலமும் சுபீட்சமாகத்தான் இருக்கப் போகிறது. புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் மிதுன ராசியிலும், புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசியில் அமைகிறது. இப்போ நம்ம புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள், கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த 18 மாத காலமும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் அப்படின்னும்பொழுது கடகராசிக்கு இப்பொழுது
உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் ஒரு சரியில்லாத சூழல். சனி அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு ராகு போனால் நல்லது செய்வாரா அப்படின்னா, வெளிநாடு போகணும்னு உங்களுக்கு இந்த கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஒரு விதி இருந்தால் உங்களுக்கு வெளிநாடு அனுப்பி வைப்பார். போய் ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சம்பாத்தியம். அப்போ அஷ்டமத்து சனிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. ஆனால் எல்லாருமே வெளிநாடு போக முடியும்? 9ல் ராகு இருக்கிறவங்களுக்கெல்லாம், கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் வெளிநாட போக முடியும்? ஒரு 25 விழுக்காடு ஒன்றா போகலாம், 20லேருந்து 25 விழுக்காடு. ஆனால் எல்லாரும் மற்றவங்களாம் அங்கே தானே இருக்க முடியும். அப்போ இவங்க இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பொறுத்த வரலையும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்நிய பொருளாதாரம் இங்கேயே உட்காந்துக்கிட்டே வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அதாவது வெளிநாடு எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இம்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதி, இது போன்ற அன்பர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா போகும், தொழில் சிறப்பாக செல்லும், வழக்கத்தை விட இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்தவரையிலையும் ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதால அவருடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்க்குறார் ராகு அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை சச்சரவு, அதை நண்பர்கள் மூலம் பிரச்சனை வரலாம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தொழில் கூட்டாளிகள் கூட பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 11ஆம் இடத்தை பார்க்குறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் பிரச்சனை வரும். எந்த காரியமும் எடுத்தங்கவுத்துன்னு சீக்கிரம் பண்ண முடியாது, இழுத்துக்கிட்டே போகும். அதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ராகு 9ல் இருக்கிறது தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், தந்தைக்கு தொழில் சரியாக போகாமல் நலிஞ்சு போகலாம். மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. அது ஒன்று தான் ராகு. அப்போ இது ஒரு 50 விழுக்காடு தான் செய்வார். வாட்டை போட்டு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல கேது இருந்தால், அதை 3, 6, 11ல் கேது இருந்தால் நல்ல பலனை தருவார். அப்போது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கண்ணீரா கேதுங்கிறது ரொம்ப அற்புதம். ஆமேடம் எருதுசுரா நண்டகண்ணி 5 இடத்தில் கருணாகும் அமையமாவின் ராஜயோக பலனை தந்துடுவார். அப்போ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 2 ஸ்தான பலமாகி போகுது கேதுக்கு. அப்போது கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை தருவார். தொழில் ரீதியான போட்டிகள் இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் சமாளித்து நல்ல தொழிலை பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியும். தொழில் தூங்குபவர்களுக்கு தொழில் நல்லா போகும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். போட்டிகளே இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த பிள்ளைங்க இந்த 3ல் கேது இருந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு 20 வயசு 25 வயசுக்குள்ளே இருக்கிற அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு கேண்டிடேட்டாக இருப்பான், சிம்பிளான பையனாக இருப்பான், ஒரு 20 ரேங்க் எடுக்கிற பையனாக இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவான், இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவான், பேங்க் எக்ஸாம், ஏதாவது ஒரு பெரிய ஆஃபீஸர் போஸ்ட்டே கிடைக்கும். இதை நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம். இந்த 3ஆம் இடத்து அளப்பரிய ஒரு பலனை ஏற்படுத்தி தருவார் இந்த 3ல் இருக்கும் கேது பகவான். அதுவும் குறிப்பாக அந்த கல்வி சார்ந்து நீங்கள் படித்து பெரிய லெவலில் ஆஃபீஸராக வரலாம், ஒரு பெரிய பதவியில் உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்போது உத்தியோகம் சிறப்பாக கிடைக்கும், கல்வி சிறப்பாக அமையும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த கேது ராசியை பார்க்குறதால ஞானகாரகன்னு சொல்லுவோம். எதையும் யோசனை பண்ணி தான் செய்வீங்க, ஆனால் செய்கிறது அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்போ 75 விழுக்காடு உங்களுக்கு கேது பகவான் நன்மைகளை தரப்போகிறார். அப்போது இந்த சனி பயிற்சியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வராது. ஆனால் அதுக்கப்புறம் குரு 11க்கு வந்துட போகிறாருங்க. குரு 11க்கு வந்துட போகிறார். முதல் 9 மாதம்தான் உங்களுக்கு சாதாரண ஒரு நிலை.
கடைசி 9 மாதம் 18 மாதம் இல்லையா ராகு கேது பயிற்சி. அப்போ கடைசி 9 மாதம் பார்த்தீங்கன்னா குரு 11ல் வந்துடுவார். அப்போது ராகு கேதுக்களுடைய பலம், குருவனுடைய பலம் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியாவது ஒன்றாவது போங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார். அப்போது 75 விழுக்காடு கேது பகவான் நல்லது செய்வார். ராகு பகவான் கொஞ்சம் சுமாரான ஒரு பலன் தான். வெளிநாடு போகிறவங்க சம்பாதிக்கலாம், இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் உள்நாட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தந்தைக்கு கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி நீங்கள் ராகுக்கு பிரீத்தி பண்ணுங்கள், துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி கடக ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி முதல் 9 மாதம், அதாவது 18 மாதத்தில் முதல் 9 மாதம் மீடியமாக இருந்தாலும் கடைசி 9 மாதம் ஓஹோன்னு இருக்க போகுது. பெரிய சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. கோடீஸ்வர யோகத்தை அள்ள போகிறீங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.